வணக்கம். ஒரு பழைய பேரண்ட் வந்து ஒரு வருஷம் கழிச்சு ட்ரைனிங்காக வந்திருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் நீங்க ஒரு வருஷமா வரல அப்படின்னு கேட்கும்போது அவங்க நான் வேற மெத்தட்ஸ் ட்ரை பண்ணேன். அப்போ அவங்கள்ட்ட நான் பேசும்போது இங்க வந்துட்டு இருக்கும்போது உங்க குழந்தை நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு தானே இருந்தா. அப்போ அந்த பேரண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இங்க வரும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, நான் இன்னும் ஸ்பீட் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற மெத்தட் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்டுக்கும் கன்சல்டேஷன் அப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஏற்கனவே வேற மெத்தட் ட்ரை பண்ணி குழந்தைங்க ஸ்பாயிலான குழந்தைங்களையும் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த மெத்தட்ல சக்சஸ் ஆன குழந்தைங்களையும் காமிக்கிறேன். இதெல்லாம் காமிச்சும் கூட அந்த குழந்தைங்களுக்கு இங்க ஜாயின் பண்ணி ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் போது கூட இந்த பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸை வச்சுட்டு இத வந்து அந்த மெத்தட் போனா சரியாயிடும் சொல்லிட்டு அவங்க இதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற மெத்தட் போறாங்க. அப்படி போகும்போது ஏற்கனவே வந்துட்டு இருந்த இம்ப்ரூவ்மெண்ட் டோட்டலா ஸ்டாப் ஆகி அந்த குழந்தைங்க ரொம்ப பேக் அடிக்கிறத பாக்குறாங்க, திருப்பி மறுபடியும் வராங்க. இந்த தவிர ஒரு பேரண்டும் திரும்ப திரும்ப செய்யறாங்க. ஆனா எந்த பேரண்டுமே ஒருத்தங்க செஞ்ச தவறுல இருந்து பாடம் கத்துக்கிறது இல்ல. அதே மாதிரி ஒரு சக்சஸ் ஆன பேரண்ட் எப்படி கண்டினியூஸா வந்து இந்த குழந்தைய சக்சஸ் பண்றாங்கன்னு பார்த்து அதே மாதிரி நம்ம குழந்தைய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறது இல்ல. எப்பவுமே ஒரு இன்ஸ்டன்டா அவங்களுக்கு ரிசல்ட் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணி தன்னோட குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட்டை ஸ்பாயில் பண்றதா நான் நிறைய பேரண்ட்ஸ்ட பாக்குறேன். நான் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்வேன்னா, நீங்க எப்பவுமே ஃபெயிலியரான பேரண்ட்ஸ்ல இருந்து பாடம் கத்துட்டு அந்த மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது. அதே மாதிரி சக்சஸ் ஆன பேரண்ட்ஸ்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டு அதை திரும்ப திரும்ப பண்ணி அந்த குழந்தைங்களை ரெக்கவர் பண்றதுக்கு பார்க்கணுமே தவிர்த்து எல்லா விஷயத்தையும் நாமளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட குழந்தையோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். உங்களோட குழந்தையோட லைஃபை ஸ்பாயில் பண்ணி நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ.